ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன். வாங்குங்க, இன்றைக்கி சண்டே சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். ஆமாங்க, சண்டேனாலே இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் அதே நான்வெஜ் தான். ஒரு வழியாக கடைக்கு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி மட்டன் ஸ்பெஷல் தான். மட்டனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் கீமா கறி பண்ண போகிறோம். உண்மையிலே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். எல்லோரும் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன், லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணுறேன்னா இதோட காம்பினேஷன் எப்படி வைப்போன்னா புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு மட்டன் கீமா கறி வைப்பேன். ஸோ அதனால் அதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டுக்கும் சேர்த்து தான் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது நான் கொத்துக்கறி மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் ஆயிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயிலில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணி அது கூட பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக உப்பு போடுறோம். ஆனியன் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் உங்களுக்கு தெரியல, அந்த ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது கொத்துக்கறி கீமா கறியை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கேயும் நமக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக இது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது குழம்பு மிளகாத்தூள். ஸோ அதனால் அதிலே காரம் எல்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக சில்லி பவுடர் மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாத்தூளுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபிஷ்ஷு அதுக்கெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க தெரியுமா. மல்லி, மஞ்சள், அப்புறம் வத்தல், கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுருவோம். அந்த தூள் தான். இந்த கறிக்கு அந்த ஒரு தூள் மட்டும் போதும். அது போட்டாலே கறி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை மட்டும் போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் போகணும்ல கொஞ்சம் நேரம், அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விடும்போது அது ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கீமா கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம் கீமா கறியை. இப்போ மட்டன் கீமாவை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் உள்ள. இப்போ அதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அந்த கறியோட. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும். அது அந்த குழம்பு மிளகாத்தூளோட கலர் தாங்க அப்படி இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு பொடியை வச்சு நம்ம மீன் குழம்பும் வச்சிடலாம். தனித்தனியாக போட்டு வைக்கணும்னு தேவையில்லை. இதிலே எல்லா மசாலாவும் ஒன்றா செய்யணும். ஸோ இந்த ஒரு மசாலாவை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நான் அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு நாங்கள் எங்கள் வீட்டில் ஆட் பண்ணுவோம் கொத்துக்கறிக்கு. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுவும் ஒரு 3 கைப்பிடி, கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 கைப்பிடி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். நனைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படியே தூக்கி அந்த கறி கூட வச்சிட வேண்டாம். இப்போது நம்ம கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம விசில் போடணும்ல, அதுக்கு தண்ணி வேணும். பார்த்துட்டு உப்பும் பார்த்துக்கிடுங்க எல்லாருமே, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கடலை வந்து அது கூட சேர்த்து அப்படியே வச்சிடலாம். கடலைப்பருப்பை அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் குக்கருக்குள்ளே. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். விசில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சுருங்க. ஏன்னா கொத்துக்கறிங்கிறதுனால ஓரளவு சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு. அதனால் ஒரு 5 விசில் 6 விசில் வச்சாலே போதும், மட்டன் ரெடி ஆயிரும். அதே நேரத்தில் பருப்பும் உங்களுக்கு அது உள்ளே ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், மட்டனும் ரெடி ஆயிடுச்சு, அந்த பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை வெளியே எடுத்துகிட்டு மட்டனை ஒரு கிண்டி விட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒன்றாகிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த மட்டனில் அந்த பருப்பை நான் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி இருக்கிறத பொறுத்து அதை கொஞ்சம் வத்த போடுங்க. வத்த போட்டிங்கன்னா பார்த்திங்களா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நல்லா கட்டியாக கீமா கறி வந்து நமக்கு நல்லா கட்டியாக கிடச்சிடும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் வந்து சர்வ் பண்ணுறேன்.
பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மட்டன் கீமா கறியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆமாம், எங்கள் வீட்டோட ஃபேவரட் இதோ ரைஸ், ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு கொத்துக்கறி, அதாவது மட்டன் கீமா கறி வச்சோம் அன்றைக்கி. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீமா கறி ரசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.